ஒரு பக்கம் கங்காவும் குமரனும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து விஜய் காவேரி தங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தோடையும் இருக்கவும் செய்றாங்க. இங்க கதாநாயகன் அப்படின்ற ஒரு ஷோல செலக்ட் ஆனதை நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க குமரனும். இதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு போற குமரனை பார்த்து தாத்தா பாட்டின்னு எல்லாரும் வாழ்த்து சொல்லவும் செய்றாங்க. அந்த நேரத்துல தாத்தா சொல்றாங்க, நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு வரலாமாப்பா அப்படின்னு சொல்லி இங்க குமரனை பார்த்து கேட்கும்போது, அதுக்கு என்ன தாத்தா, தாராளமா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா விஜய், எல்லாருக்கும் போறதுக்கு ஒரு கார் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லும்போது, அதான் இந்த கார் இருக்கே தாத்தான்னு சொல்றாங்க. இதுல எப்படிடா போக முடியும், எல்லாரும் போறதுக்கு மாதிரி ஒரு பெரிய காரை ஏற்பாடு பண்ணு, அதுல போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் எங்க விஜயும், சரி தாத்தா, நான் இப்பவே போய் ஏற்பாடு பண்றேன், ஒரு பெரிய வேனை அரேஞ்ச் பண்ணிடலாம், எல்லாமே போகலாம் குடும்பத்தோடன்னு சொல்றாங்க. சரின்னு தாத்தா சொன்ன மாதிரி எங்க விஜய் பெரிய வேன் ஏற்பாடு பண்றாங்க. வேன்ல எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு எங்க தாத்தா பாட்டின்னு ஒரு பெரிய கோவிலுக்கு போகவும் செய்றாங்க. ரொம்ப தூரம் லாங் டிராவல். இது நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் இடையில இருக்கிற நெருக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தும். மனசு விட்டு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட அமைய நினைச்சிட்டீங்க. திரும்பி பார்த்தா தாத்தாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அது என்னன்னா, இங்க காவேரி பக்கத்துல உட்காராம விஜய் அங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு போய் தனியா உட்கார்ந்திருக்காரு. இத பார்த்த பிறகும் தாத்தாவுக்கு செம டென்ஷன் ஆகுது. ஏய் என்னப்பா விஜய், நீ அங்க போய் இருக்க, வேணா பாட்டியா அங்க போய் உட்கார சொல்றேன், நீ காவேரி பக்கத்துல உட்காருன்னு சொல்லும்போது சாரதாவுக்கு மனசு சரியில்லை. தம்பி இப்படி என்றெல்லாம் பண்றத பார்த்து ரொம்ப சங்கட்டத்தோட பார்த்துட்டே இருக்காங்க. இல்ல தாத்தா, அது வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் பயமா இருக்கா, என்னை விட மாட்டான்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கல்யாணி நீ போய் பார்த்துக்கோன்னு சொல்லும்போது எங்க பாட்டி கிளம்பி போறாங்க. டேய் விஜய், நீ போய் காவேரி பக்கத்துல உட்காருடா அப்படின்னு சொல்லி இங்க அனுப்பிவிட எங்க காவேரி பக்கத்துல உட்கார்றாங்க. விஜய் கேக்குறாங்க காவேரியை பார்த்து, என்ன காவேரி, முகமெல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்க போலன்னு சொல்லி கேக்குறப்போ, அதுக்கு காவேரியும், ஆமா நான் இதுக்கு டென்ஷன் பண்ணணும், நான் டென்ஷன் பண்ற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கலையே, நான் எப்போதும் போல சாதாரணமா தான் இருக்கேன், நீங்க வேணா அங்க காவேரி வெண்ணிலா பக்கத்திலே போய் உட்காந்துக்கோங்க, வேணா நான் பாட்டியை கூப்பிட்டு இங்க உட்கார வச்சுக்கிறேன், நீங்க எங்க இருக்கீங்க, எங்க இருந்தா சந்தோஷமோ நீங்க அங்க இருக்கிறதானே எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. காவேரி இப்படி பேசினதை கேட்டு விஜய் மனசுக்குள்ளேயே இந்த ஆர்வ கோளாறை எப்படி நான் மாத்த போறேன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு மனசுலயே நினைச்சிட்டு இங்க வந்துட்டே இருக்காங்க. கார் கோவிலையும் இறங்குது. எல்லாருமே கோவிலுக்குள்ள போறாங்க. ரொம்ப சந்தோஷமா சாமி கும்பிடுறாங்க. தாத்தா, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம இங்க இருந்துட்டு போகலாமான்னு காவேரி கேட்க, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, அதை விட்டுட்டு இங்க எப்படி தங்குறதுன்னு விஜய் கேக்குறாங்க. விஜய் கேட்டதுமே தாத்தா சொல்றாங்க, இங்க பாருப்பா விஜய், ஒரு நாள் ஆபீஸ் வேலையை தள்ளி வச்சதுனால ஒன்னும் ஆக போறது கிடையாது, வெண்ணிலாவுக்கு குணமாகணும்ல, மொத்தமா நம்ம எல்லாரும் இங்க இருந்து வேண்டிட்டு போகலாம், மனசும் சரியில்லை, கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மனசு முழுக்க நிம்மதியா இருக்கு, இந்த நிம்மதி ஒரு நாள் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா அப்படிங்கிறாங்க விஜயும். நான் சொல்றதை மட்டும் கேளு விஜய் சொல்லு கேக்குறப்போ, சரி தாத்தான்னு எங்க விஜயும் ஒத்துக்கிறாங்க. எல்லாருமே அன்னைக்கு நைட் அந்த கோவில்ல தான் ஸ்டே பண்றாங்க. கோவில்ல ஏற்கனவே தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால கோவில்ல ஸ்டே பண்றதுக்கு எங்க தாத்தா அனுமதி வாங்கிடுறாங்க. கோவில்ல ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில அந்த கோவில்ல இருந்து கிளம்புறாங்க. எல்லாரும் மனசு திருப்தியோட அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்த கையோட எங்க தாத்தாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது கோவில்ல இருந்து. உங்க அட்ரஸ் கேட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, என்னங்கய்யா கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது, யார் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை கேட்குற தாத்தாவுக்கு மனசு முழுக்க ரொம்ப பூரிப்பா சந்தோஷமா இருக்கு. கஷ்டம்னு சொல்லி நம்ம கோவிலுக்கு போனோம், கோவிலுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம கஷ்டம்லாம் தீர்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயமே நடக்க போகுதே அப்படின்னு நினைச்சு எங்க தாத்தா என்ன பண்றாங்க, வர சொல்லுங்க, வீட்டுக்கு வர சொல்லுங்க சொல்லிடுறாங்க. என்ன ஏதுன்னு எங்க தாத்தா விசாரிச்சு பார்த்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபேமிலியா தான் தெரியுதுன்னு நினைச்சு எங்க தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு வரவங்க எங்க வெண்ணிலாவை பொண்ணு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. பாட்டி எல்லாருமே ஓடி என்னாச்சுங்க அப்படின்னு எங்க தாத்தாட்ட கேட்கிறப்போ தாத்தா சொல்றாங்க, இல்ல கல்யாணி, இங்க வெண்ணிலாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதும், என்னங்க சொல்றீங்க, வெண்ணிலா இப்ப இருக்க நிலைமைக்கு அவளுக்கு கல்யாணமான்னு சொல்லி கேட்கிறப்போ, அவளை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்காங்க, வெண்ணிலாவை பார்த்ததுமே உங்க பையனுக்கு பிடிச்சு போயிட்டான், இத்தனை வருஷமா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த பையனுக்கு இங்க வெண்ணிலாவுடைய குணத்தையும் வெண்ணிலாவுடைய முகத்தையும் பார்த்ததும் பிடிச்சு போயிட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெண்ணிலா பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லதும், இதை கேட்டீங்க கல்யாணி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, ஆனா எப்படிங்க ஒரு பொண்ணு மனநிலை சரியில்லாத நேரத்துல இருக்கும்போது அந்த பொண்ணை எப்படி பிடிக்கும், உண்மையிலேயே நல்ல குடும்பம் தானா, நல்லா விசாரிச்சு பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. அப்பதான் காவேரி விஜய்னு எல்லாருமே கீழே இறங்கி வரேன். ராகினி அஜய்னு எல்லாருமே ஹால்ல இருக்க. தாத்தா விஷயத்த சொன்னதை கேட்டதும் ராகினிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அது எப்படி தாத்தா, இங்க வெண்ணிலா விஜய் லவ் பண்ணிட்டு இருக்கா, அப்படி இருக்கப்போ அவன் மனசுல இப்ப விஜய் தவிர வேற யாருமே இல்ல, விஜய் தவிர யாருமே இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க வெண்ணிலாவுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும்னு எங்க ராகினி கேக்குறப்போ, எல்லாம் எங்களுக்கு தெரியுமா, நீ எதுவும் எங்களுக்கு எடுத்து சொல்ல வேணாம், இந்த குடும்பத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத அளவுக்கெல்லாம் நாங்க ஒன்றும் முட்டாள் கிடையாதுன்னு எங்க தாத்தா ராகினியை திட்டிட்டு விஜயை பாக்குறாங்க. விஜய் சொல்றாங்க, இல்ல தாத்தா, அது வெண்ணிலாவுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப தயக்கத்தோட பார்க்கவும் செய்ய, என்னப்பா விஜய் இப்படி நீ தயங்கிக்கிட்டே இருந்தா வெண்ணிலா வாழ்க்கை என்னாகிறது, நீயும் எங்க காவேரி கூட சந்தோஷமா வாழணும், அதுக்கு வெண்ணிலாவும் இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது, ஓ அதுக்காக
அதுக்காக தான் இப்ப நீங்க வெண்ணிலாவுக்கு கல்யாணத்த பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க விஜயும். அது இல்லப்பா, நான் சொல்றது என்ன ஏதுன்னு கேளுப்பான்னு எங்க தாத்தா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. விஜய் கேட்குற மாரிலாம் அதுக்குள்ள அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க எங்க வெண்ணிலாவ பார்க்கணும்னு சொல்லும்போது, காவேரி போய் கூட்டிட்டு வர சொல்றாங்க. பாட்டி இல்ல பாட்டி அது வந்துன்னு தயக்கத்தோட நிக்க, விஜய் கோபத்தோட நிக்கவும் செய்றாரு. எனக்கு புரியுதுங்க, உங்க கோவம் என்னன்னு நல்லா புரியுது. தாத்தாவுக்கு என் வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு நினைச்சு இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறாரு. இப்பவே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கல, நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு தாத்தாட்ட சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. நீங்க காவேரி, நீங்க வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல, நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமான்னு எங்க காவேரி கேட்கும்போது, இவ ஒருத்தி ஆர்வ கோளாறு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். நான் என்ன வெண்ணிலா என்னை விட்டு போயிடுவேன், நான் பயப்படுவேன், நான் பயப்படுற விஷயமே வேற அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் நின்னுட்டே இருக்காங்க. என்னங்க இப்ப நீங்க நிறுத்துறீங்களா நாங்களே நிறுத்தட்டுமான்னு சொல்லும்போது, கொஞ்சம் அமைதியா இருக்கியா காவேரி, நான் நினைக்கிற விஷயம் வேற, நீ நினைக்கிற விஷயம் வேற, கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு நீ போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வாங்குறாங்க. என்னாச்சு, இவரே வெண்ணிலாவை போய் கூட்டிட்டு வர சொல்றாரு. சரி, வெண்ணிலாவும் வரட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து கையோட நிக்கவும் செய்ய, அங்க வந்திருக்க பையனுக்கும் இங்க வெண்ணிலாவை பிடிச்சு போயிடுது. வெண்ணிலா கிட்ட பேசணுங்கிறாங்க. ஆனா அவ இப்ப பேசுற நிலைமையில இல்லைன்னு எங்க தாத்தா சொல்லவும் செய்ய, சரி தாத்தா, ஆனா எனக்கு வெண்ணிலாவை பிடிச்சிருக்கு, அவ குணமானதும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லத கேட்டதும் எங்க தாத்தாவுக்கு மனசு திருப்தியா இருக்கு. அந்த ஃபேமிலியை பத்தி விசாரிச்ச வரைக்குமே ஓகே, ஓரளவு நல்ல ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் தாத்தாவுக்கும் ஒரு எண்ணம் வருது. அந்த இடத்துல தட்டு மாத்திக்கிறாங்க. ராகினியை மீறி எல்லா விஷயமும் நடக்குது. அந்த நேரத்துல தான் ஆசிரமத்துல இருந்து ஆளுங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரவங்க இதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பொண்ணு சொன்னதை வச்சு நானும் உங்க ஃபேமிலியை தப்பா நினைச்சிட்டு தான் நான் இங்க வந்தேன். என்னன்னா இந்த பொண்ணு நேத்து தான் எங்களை பார்க்க வந்ததுன்னு ராகினியை கை காட்டுறாங்க. இதை பார்த்தீங்க அது விஜய் அதிர்ச்சியோட தாத்தாவையும் பார்க்க தாத்தா கேட்கறாங்க, என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லி வந்திருக்க மேடம் கிட்ட எங்க தாத்தா கேட்க, அப்பதான் தாத்தா கிட்ட சொல்றாங்க, ஆமாங்க ஐயா, இந்த பொண்ணை அதுவும் கல்யாணம் ஆனாத பொண்ணை ஒரு இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கீங்க. அதனால அந்த பொண்ணுக்கு பின்னாடி வாழ்க்கை எதுவும் பாதிக்கும். தயவு செஞ்சு அந்த பொண்ணு யார பொண்ணு விரும்புதோ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க தாத்தாட்ட வந்து பேசி பாருங்க. ஏற்கனவே அவங்க 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் சரியில்லாம தான் இருக்கு. இங்க காவேரிக்கும் விஜய்க்கும் இடையில விஜய் காவேரியை பிரியறதுக்கு தயாரா தான் இருக்காரு. இந்த நேரத்துல நீங்க வந்து பேசுனீங்கன்னா வெண்ணிலாவை அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நீங்களும் சந்தோஷப்படலாம்ல அப்படின்னு அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னதுனால தான் அந்த கல்யாணத்தை பத்தி பேசலான்னு தான் வந்தோம். ஆனா நாங்க வந்த நேரம் நீங்க வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல இடத்த நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்களா, அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு தாத்தா ஒரு முறை முறைக்கிறாங்க ராகினிய, எதுக்குமா தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ற, எங்க விஜயும் காவேரியும் பிரிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவியா, உன் அப்பா புத்தி உனக்கு அப்படியே இருக்குன்னு எங்க தாத்தா திட்டவும் செய்ய, தாத்தா என்ன பேசுறீங்கன்னு அஜய் கோவப்பட, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் எங்க தாத்தா திட்டிட்டு விஜய் கிட்ட சொல்றாங்க, ஏப்பா விஜய் எங்க வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்றத பத்தி அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, இல்ல தாத்தா, வெண்ணிலாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா எனக்கு சந்தோஷம்தான், வெண்ணிலா சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம், என்ன ஏதுன்னு தெரியாம ஒரு பையனை பிடிச்சு திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா இவர் சொல்ற மாதிரி பார்த்தா வெண்ணிலாவுக்கு குணமாகற வரையும் வெயிட் பண்றேன்னு சொல்றாருல, அதனால நானும் கொஞ்சம் வெயிட் பண்றேன், இந்த பையன் நல்ல பையனு அப்படின்றத நானும் ஒத்துக்கிறேன்னு எங்க விஜய் சொல்லவும் செய்ய, இதை கேட்ட காவேரி அதிர்ச்சியோட ரொம்ப ஆச்சரியத்தோட விஜயை பார்த்துட்டே இருக்க, இவ இந்த ஆர்வ கோளாறுக்கு இப்ப வரைக்கும் நேரடியா எதையுமே சொல்லி புரிய வைக்க முடியாது போல, மறைமுகமா சொன்னாலும் புரிய மாட்டுது, நேரடியா சொன்னாலும் புரிய மாட்டுதுன்னு சொல்லி இங்க விஜய் காவேரியை பார்த்தபடியே நின்றுட்டே இருக்காரு. எங்க வந்தவங்களும் சரிங்க ஐயா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ எங்க வெண்ணிலாவை பார்த்தபடியே அந்த பையனும் கிளம்பி வெளியில போக, பார்க்க நல்ல குடும்பமா தான் இருக்கு கல்யாணி, இங்க வெண்ணிலாவுக்கு மட்டும் சீக்கிரம் குணமாயிடுச்சு, நம்ம வெண்ணிலாவை இந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அவ வாழ்க்கை நல்லா இருக்கும், நானும் விசாரிச்சு பார்த்துட்டேன், கோவில் பூசாரி மூலமா தான் விசாரிச்சேன், அவங்க குடும்பமும் அந்த ஊர்ல நல்ல குடும்பம் தான் சொல்லிக்கிறாங்க, பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள வந்துடுறாங்க. ராகினி தான் போட்ட திட்டம் எல்லாமே இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்கவும் செய்றாங்க.